ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நோட் புக்ஸ். நம்ம உலகத்தில் மொத்தம் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருக்க கண்ட்ரிஸ் பார்த்தோன்னா 9 கண்ட்ரிஸ். அந்த 9 கண்ட்ரிஸ் என்னென்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம், ஃப்ரான்ஸ், இஸ்ரேல், பாகிஸ்தான், இந்தியா, சைனா, ரஷ்யா, அப்புறம் நார்த் கொரியா. இதில் 2 முக்கியமான கண்ட்ரிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று யூஎஸ்ஏ, இன்னொன்று ரஷ்யா. எதுக்கு இந்த 2 கண்ட்ரிஸ் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸை இந்த 2 கண்ட்ரிஸ் தான் கண்ட்ரோலில் வச்சுட்ருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சைனா அவங்கக்கிட்ட இருக்க நியூக்ளியர் சப்ளைஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. இதில் நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருக்க 9 ஸ்டேட்ஸில் நம்ம 6th பொசிஷனில் இருக்கோம். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பார்த்திங்கன்னா வெறும் 2 வெப்பன்ஸ் தான். பாகிஸ்தானை விட இந்தியா 2 நியூக்ளியர் வெப்பன்ஸ் தான் அதிகமாக வச்சுருக்கோம். நம்ம பார்டர் அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு இருக்க பெரிய த்ரெட் யாருன்னு பார்த்திங்கன்னா அது சைனா தான். சரி, இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய 3 கான்செப்ட்ஸ் இருக்குது. ஒன்று நியூக்ளியர் ஃபிஷன். நியூக்ளியர் ஃபிஷன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு நியூக்ளியஸை 2 உடச்சி 2 ஸ்மாலர் நியூக்ளியாக மாற்றும் போது என்ன ஆகும்னா 2 ஸ்மாலர் ஆட்டம்ஸாக பிரியும். அப்போது ஹை எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இதுதான் நியூக்ளியர் ஃபிஷன். அதுக்கு டெஃபினிஷன் இருக்குது பாருங்கள், ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் த நியூக்ளியஸ் ஆஃப் எ ஹெவியர் ஆட்டம் இன்டூ ஸ்மாலர் ஒன்ஸ். இதுதான் நியூக்ளியர் ஃபிஷன். ஸோ இந்த நியூக்ளியர் ஃபிஷன் மூலமாக தான் நம்ம ஆட்டம் பாம்ஸ் ரெடி பண்ணுறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன். நியூக்ளியர் ஃபியூஷன்னா வேறு ஒன்றும் இல்லை, 2 ஸ்மாலர் ஆட்டமை கம்பைன் பண்ணி ஒரு பெரிய லார்ஜர் ஆட்டம் உருவாக்குறது. அந்த மாதிரி ஃபியூஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கூடவே ஹை எனர்ஜி ரிலீஸ் ஆகும். டெஃபினிஷன் பார்ப்போம். ப்ராசஸ் ஆஃப் கம்பைனிங் ஸ்மால் ஆட்டம்ஸ் ரிசல்ட்டிங் இன் ஹெவியர் ஆட்டம்ஸ் வித் மோர் எனர்ஜி. இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் வச்சு தான் நம்ம ஹைட்ரோஜன் பாம்ஸ் ரெடி பண்ணுறோம். மூணாவது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா யுரேனியம் என்ரிச்மெண்ட். யுரேனியம் என்ரிச்மெண்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம மைண்ட் பண்ணுறோங்க இல்லையா, மைண்ட் பண்ணி தான் யுரேனியம் ஓர்ஸை எடுப்போம். மைண்ட் பண்ணி எடுக்கிற யுரேனியம் ஓர் பார்த்திங்கன்னா அதோட கெமிக்கல் காம்போசிஷன் பார்த்திங்கன்னா யுரேனியம் ஆக்சைடு. இது பார்த்திங்கன்னா ஒரு சாலிடாக இருக்கும். நம்ம இந்த சாலிடை பார்த்திங்கன்னா கேஸ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணோம். கேஷியஸ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸோட அவுட்புட் நமக்கு என்ன வரும்னு பார்த்திங்கன்னா UF6, அதாவது யுரேனியம் ஹெக்ஸாஃப்ளோரைட் கிடைக்கும். இந்த யுரேனியம் ஹெக்ஸாஃப்ளோரைட்லேருந்து தான் நம்ம யுரேனியம் 238 அப்புறம் யுரேனியம் 235 எடுப்போம். இந்த யுரேனியம் 238ம் யுரேனியம் 235யும் நம்ம ஐசோடோப்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இந்த இமேஜ் பார்க்குறீங்களா, இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக கிடைக்கிற யுரேனியமில் யுரேனியம் 238ம் யுரேனியம் 235ம் எவ்வளோ கான்சன்ட்ரேஷனில் இருக்கும், எப்படி இருக்குன்றதை போட்டிருக்கு. ஸோ இப்போ நமக்கு யுரேனியம் 235 தான் தேவை. பாம்ஸ் ரெடி பண்ணவும் சரி, இல்லை நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் நம்ம நியூக்ளியர் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கும் நமக்கு யுரேனியம் 235 தான் ஃபியூலாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கு தேவைப்பட போகிற ஐசோடோப் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது யுரேனியம் 235 தான். பட் இந்த யுரேனியம் 235 அப்டேன் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த யுரேனியம் ஹெக்ஸாஃப்ளோரைடை ஒரு கேஸ் சேம்பர் உள்ள கொடுக்கணும். அந்த கேஸ் சேம்பரை தான் நம்ம கேஸ் சென்ட்ரிஃபியூஜ்னு சொல்லுவோம். இந்த இமேஜில் காட்டுறோம் இல்லைங்களா, இந்த கேஸ் சேம்பர் உள்ள தான் நம்ம கொடுக்கணும். இதுதான் கேஸ் சென்ட்ரிஃபியூஜஸ். இது மூலமாக தான் நம்ம யுரேனியம் 235 ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். இதை இமேஜை பார்த்துக்கோங்க, நான் ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ வேறு ஒன்றும் இல்லை, இதுதான் அந்த சிலிண்டர். இந்த சிலிண்டர் உள்ள பார்த்திங்கன்னா 3 வால்வ்ஸ் இருக்குது. ஒரு வால்வ்ஸ் பார்த்திங்கன்னா UF6, அதாவது கேஷியஸ் ஃபார்மில் இருக்க யுரேனியமை நம்ம உள்ளே கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யுரேனியம் 238 தனியாக ஸ்ப்ளிட் பண்ணணும், யுரேனியம் 235 தனியாக ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ என்ன நடக்குதுன்னா யுரேனியம் கேஷியஸ் ஃபார்மில் இருக்க யுரேனியம் சேம்பர் உள்ளே வருது. இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த சேம்பரை ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம சுற்ற விடுறோம். அப்படியே இந்த சேம்பர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம் 238ஓட மாஸ் பார்த்தீங்கன்னா யுரேனியம் 235 விட அதிகம் இல்லைங்களா. ஸோ வெயிட் அதிகமாக இருக்க பொருள் என்ன பண்ணுன்னா சைடில் போக ஆரம்பிச்சிடும். வெயிட் கம்மியாக இருக்க யுரேனியம் 235 என்ன ஆகும்னா சென்டருக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ யுரேனியம் 238 நமக்கு சைடில் இருக்க வால்வ் மூலமாக வெளியே போயிடும். யுரேனியம் 235 நம்ம சென்டர் வால்வ் மூலமாக ஆப்டைன் பண்ணிக்கிறோம். நமக்கு தேவைப்படுறது யுரேனியம் 235 தானே ஃபியூவலுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் மூலமாக நம்ம யுரேனியம் 235 தனியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த யுரேனியம் 235 நம்ம தனியாக எடுத்து யூஸ் பண்ணுற ப்ராசஸை தான் யுரேனியம் என்ரிச்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த 3 கான்செப்ட் பார்த்துட்டோம் இல்லைங்களா. இந்த 3 கான்செப்டோட ஹெல்ப்போட இப்போ நம்ம ஆட்டம் பாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம யுரேனியம் 235 கிடச்சிருச்சு யுரேனியம் என்ரிச்மெண்ட் மூலமாக, ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆட்டம் பாம் உள்ளே எப்படி இருக்குன்ற ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். ஸோ ஆட்டம் பாமோட சென்டர் பார்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆட்டம் பாமோட கோரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம் 235 வச்சுருப்போம். நம்ம என்ரிச் பண்ணி வெளியே எடுத்தோங்களா, அந்த யுரேனியம் 235 வச்சுருப்போம். அந்த யுரேனியம் 235 பார்த்திங்கன்னா ஒரு சாலிட் ஷேப்பில் வச்சுருப்போம். ஸோ ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணி ஒரு சாலிடான ஸ்ட்ரக்சராக அந்த யுரேனியம் 235 வச்சுருப்போம். இங்கே ப்ளூட்டோனியமும் யூஸ் பண்ணலாம், இல்லை யுரேனியமும் யூஸ் பண்ணலாம். நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் யுரேனியம் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுவோன்னா அந்த யுரேனியமை சுற்றி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் பிளான் பண்ணுவோம். அந்த எக்ஸ்ப்ளோசிவ் பார்த்தீங்கன்னா கேப்பே இல்லாமல் ஒன்றோட ஒன்றா அந்த சென்டரில் இருக்குது இல்லைங்களா, யுரேனியம் நம்ம கோரில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ஒரு ஸ்பியர் ஷேப்பில் இருக்குங்களா, அந்த ஸ்பியரை சுற்றி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோசிவ்ஸை ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸை ப்ளேஸ் பண்ணி நல்லா டைட்டாக பேக் பண்ணிவிடுவோம். இப்போ என்ன ஆகும்னா இப்போ அந்த ஆட்டம் பாம் போயிட்டு இப்போ லேண்டில் அடிக்குதுன்னா அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாமே வெடிக்க ஆரம்பிக்குங்களா. அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வெடிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதிகமான டெம்பரேச்சரும் க்ரியேட் பண்ணும், அதிகமான ப்ரெஷரும் க்ரியேட் பண்ணும்.
அப்போ என்ன ஆகும்னா சென்டரில் கோரில் இருக்க uranium-235 ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும், அதாவது ஆட்டம்ஸாக ஸ்ப்ளிட் ஆகும். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நியூக்ளியர் ஃபிஷன் ஆட்டம்ஸாக ஸ்ப்ளிட் ஆகும்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஹெவியர் நியூக்ளியஸ் 2 ஸ்மாலர் நியூக்ளியஸாக ஸ்ப்ளிட் ஆகும்னு சொல்லிட்டு நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன். அந்த நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் தான் இங்கே நடக்கும். ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டம்ஸ் 2ஆக ஸ்ப்ளிட் ஆகும். ஸ்ப்ளிட் ஆகும்போது ஹை எனர்ஜி க்ரியேட் பண்ணணும்னு சொன்னாங்களா, அந்த ஹை எனர்ஜி தான் நமக்கு நியூக்ளியர் பாமாக வெடிக்குது பாருங்கள். இந்த நியூக்ளியர் பாம் வெடிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து வர ஏர் பிளாஸ்ட்டும் தேர்மல் எனர்ஜி, அதாவது அதை ஜென்ரேட் பண்ணுற ஹீட்டும் தான் கிட்டத்தட்ட 85% இருக்கும். ஏர் பிளாஸ்ட்னால் என்னென்னு தெரியும் இல்லைங்களா, அது வெடிக்கும் போது க்ரியேட் பண்ணுற ப்ரெஷர் தான் ஏர் பிளாஸ்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹீட், அது உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஒரு பாம்பு வெடித்தாலே ஹீட் க்ரியேட் பண்ணும். இது வந்து நியூக்ளியர் பாம்புன்னும் போது ரொம்ப ஹீட் க்ரியேட் பண்ணும். இதுதான் கிட்டத்தட்ட 85% இருக்கும். ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா 15% தான் இருக்கும். பட் ஆனால் அந்த ரேடியேஷன் அவ்வளோ சிம்பிள் இல்லை. அந்த ரேடியேஷன் போக பல வருஷம் ஆகும். பல வருஷத்துக்கு அந்த ரேடியேஷன் அதே லொக்கேஷனில் தான் இருக்கும். அதே போல் இந்த ரேடியேஷனுக்கு வெளியே வரும்போது செல் டேமேஜ் பண்ணும். செல் டேமேஜ்னால் என்னென்னு தெரியுங்களா, கேன்சர் க்ரியேட் பண்ணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லேண்டு, சாயில் எல்லாத்தையுமே ஃபுல்லாக கண்டாமினேட் பண்ணிவிடும். ஸோ அந்த இடத்த திரும்ப யூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பாசிபிளாகிடும். இதை தாண்டி இன்னொரு விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். இந்த நியூக்ளியர் எனர்ஜி வச்சு நடக்கிற பாலிடிக்ஸ் தான். யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் கிங்டம், ஃப்ரான்ஸ், சைனா, அப்புறம் ரஷ்யா, இந்த 5 கண்ட்ரிஸ் பொறுத்த வரையும் அவங்கள தவிர வேறு யாருக்கிட்டையும் நியூக்ளியர் எனர்ஜி இருக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தீர்க்கமாக இருக்காங்க. ஏன் இவங்கள தவிர வேறு யார்கிட்டையும் நியூக்ளியர் எனர்ஜி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க? ஃபஸ்ட்டு இவங்க 5 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 5 பேரும் வந்து நம்ம P5 மெம்பர்ஸ்னு சொல்லுவோம், அதாவது பெர்மனன்ட் 5 மெம்பர்ஸ். பெர்மனன்ட் 5 மெம்பர்ஸா? எங்கே பெர்மனன்ட் 5 மெம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸோட செக்யூரிட்டி கவுன்சிலில். இவங்க 5 பேரும் யுனைடெட் நேஷனோட செக்யூரிட்டி கவுன்சிலில் பெர்மனன்ட் 5 மெம்பர்ஸாக இருக்காங்களா. ஸோ இவங்கள பொறுத்த வரையும் இவங்க 5 பேர்கிட்ட மட்டும்தான் நியூக்ளியர் எனர்ஜி இருக்கணும். மற்ற எந்த கண்ட்ரிஸ்கிட்டையும் இருக்கக்கூடாதுன்னு ட்ரை பண்ணாங்க. பட் ஏன் மற்ற எந்த கண்ட்ரிஸ்கிட்டையும் இருக்கக்கூடாதுன்னு கேட்டால், இவங்க சொல்கிற பெரிய விஷயம் பெரிய டிசாஸ்டரே வரும், ஃப்யூச்சரில் ஒரு பெரிய நியூக்ளியர் வார் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நியூக்ளியர் எனர்ஜி மூலமாக அந்த வார் வந்துச்சுன்னா பெரிய பெரிய டிசாஸ்டர்ஸ் வரும், மனித உயிரினங்களே எக்ஸ்டிங்க்ட் ஆகிற சுச்சுவேஷனும் வரும், மொத்தமாக அழிஞ்சு போகிற சுச்சுவேஷன் கூட வரும்னு சொல்லிட்டு இவங்க நியூக்ளியர் எனர்ஜி யாருமே தயாரிக்கக்கூடாதுங்க தடை போடுறதுல ரொம்ப தீர்க்கமாக இருக்காங்க. பட் எதுக்கு நீங்கள் 5 பேர் மட்டும் வச்சுருக்கீங்கன்னு கேட்டால், நாங்கள் பீஸ் மெயின்டைன் பண்ண வச்சுட்ருக்கோன்னு சொல்கிறாங்க. யாராவது போர் பண்ண வந்தால் அதை தடுக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட பயம் காட்டுறதுக்காக நாங்கள் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாக அவங்க வந்து வாரை தடுத்து பீஸை மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதே போல் இன்னொன்றும் அவங்க சொன்னாங்க, நாங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எங்கள்கிட்ட இருக்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டின்னு ஒரு ட்ரீட்டியும் சைன் பண்ணாங்க. பட் அது எந்தளவுக்கு பாசிபிளாக இருந்துச்சு, அது மூலமாக இவங்க ஏதாவது நியூக்ளியர் வெப்பன்ஸ் குறைச்சாங்களான்னு கேட்டாங்கன்னா ஒரு துள்ளி கூட குறைக்கல. சைனாலாம் பார்த்தீங்கன்னா இருக்க நியூக்ளியர் வெப்பன்ஸை விட அதிகமாக இன்னும் தயாரிச்சுட்டே தான் போயிட்டுருக்காங்களே தவிர குறைஞ்ச பாடு இல்லை. இதே போல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அதிகமாக தயாரிக்க ட்ரை பண்ணுறக்க ஒரு ஸ்டேட் தான் ஈரான். பட் ஈரானை தயாரிக்க யூஎஸ்ஏ விடவே இல்லை. அவங்களோட என்ரிச்மெண்ட் அதிகமாக ஏறுதுன்னு தெரியும் போதே யூஎஸ்ஏ வந்து சாங்ஷன் போட்டாங்க, அவங்கக்கிட்ட நிறைய டீல்லாம் சைன் பண்ணாங்க. ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல் சைன் பண்ணாங்க. அந்த டீல் மூலமாக யூஎஸ் போட்ட சாங்ஷன்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு கைமாறாக ஈரான் என்ன பண்ணணும்னா, அவங்க சைட்லேருந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிக்கிறத ஃபுல்லாக விட்டுறணும்னு சொல்லிட்டு, பட் அதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்து அதை அந்த டீலை கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப சாங்ஷன்ஸ் போட்டிருப்பாரு. ஸோ திரும்ப ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை நான் உங்களுக்கு ஒரு தனி ஸ்டோரியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் நம்ம இந்தியாவில் நாம் தெளிவாக இருக்கோம். நாங்கள் எதுக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருக்கோன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது எதிரி கண்ட்ரி எங்களை அட்டாக் பண்ண வந்தால் அவங்கள திரும்ப அட்டாக் பண்ண மட்டும்தான் வச்சுருக்கோமே தவிர, நாங்கள் நியூக்ளியர் வெப்பன்ஸை இது வரையும் டிப்ளாயும் பண்ணதில்லை. நாங்களாக போயிட்டு யார் மேலேயும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணவும் போகிறதில்லன்னு நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கோம். ஸோ இந்தியா சைட்லேருந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 5 கண்ட்ரிஸ் மட்டும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுட்டு மற்ற எந்த கண்ட்ரிஸும் தயாரிக்க விடாமல் அவங்க பண்ணுறது சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸே இருக்கக்கூடாது, அந்த 5 கண்ட்ரிஸ்கிட்டையும் இருக்கக்கூடாது, நியூக்ளியர் வெப்பன்ஸே வேண்டாம், நியூக்ளியர் வெப்பன்ஸை சிவிலியன் பர்பஸ்க்கு, அதாவது நியூக்ளியர் ரியாக்டர் அந்த மாதிரி பவர் ஜென்ரேட் பண்ண மட்டும் யூஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இனிஷியேட்டிவ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.